ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சீசனுக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். நான் அதுக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது. இதை நல்லா கழுவிட்டு இதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு இந்த மாங்காயை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடுதலாக எண்ணெய் சேர்த்தா தான் சுவை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது 2 பொரிஞ்ச வெண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் சேர்க்கிறேன். பாருங்கள், ரொம்ப குறைவான அளவில் தான் தண்ணி சேர்க்கணும். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்றா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரே விசில் தான் நான் வச்சேன். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன சேர்க்கிறேன்னா, நான் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அரிசி மாவு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பச்சடி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். இது சேர்த்தோம்னா அதுக்காக தான் சேர்க்கிறேன். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தோமா, மாங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து நல்லா வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிட்டு இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பச்சடிக்கு தேவையான வெல்லம் சிரப் நான் சேர்க்கிறேன். நீங்கள் கல் மண் இல்லாமல் வெல்லம் இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம். வெல்லம் சிரப் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி நல்லா பலன்னு வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே ஈஸி அண்ட் டேஸ்டியானதும் கூட. இந்த பச்சடியை ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், அப்புறம் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடைச்சிரும். ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.